தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து தனத்துக்கிட்ட காதலை சொன்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ருக்குக்கு தெரிஞ்சிருச்சு. தனத்தோட அத்தைக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து தனத்தோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாங்க. கதிர் ரொம்ப நல்ல பையன். அப்போ தனம் வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு புது வாழ்க்கை கிடைக்கும், அவள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் ருக்குவோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா இதெல்லாம் செட் ஆகுது, நீ இந்த மாதிரிலாம் யோசிக்காத, இதெல்லாம் வேணாம், தனம் இல்லைன்னா நம்ம குடும்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனம் மட்டும் இல்லை அப்படின்னா அவள் சம்பாதியத்தில் தான் அந்த குடும்பமே ஓடிட்டு இருக்கு. நான் ஒன்றும் சுயநலமா பேசல, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம, அந்த சொர்ணா கிட்ட விட்ட வாக்க வந்து நம்ம காப்பாத்தணும். அதுக்கு எல்லாமே தானம் நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு, இந்த ருக்குவோட தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்த பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனத்த பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க. இதனால சாமிக்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேங்காய் மாயிட்ட போய் உடைச்சு சாமிக்கிட்ட வேண்டுறாங்க. அப்ப அந்த தேங்காய்ல பூ விழுந்திருக்கு. உடனே ஐயர் வந்து, "நீங்க நெனச்ச காரியம் நல்ல காரியமா நல்லபடியா நடக்கும்னு" சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கதிர் வந்து ருக்குக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "உங்கள நேர்ல பார்க்கணுமா? நான் நிலா பேர்ல ஒரு ஹோட்டல் வந்து தொடங்க போறேன். அதுக்காக கூப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ கதிர்கிட்ட ருக்கு வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுவாங்களா? தனனுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.